தொழுகை என்பது இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற கடமைகள். சில கடமைகள் காலத்தோடு தொடர்புபட்டதாக இருக்கின்றன. இன்னும் சில கடமைகள் இடங்கள் சம்பந்தப்பட்டதான கடமைகளாக இருக்கின்றன. சில கடமைகளை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்திலே கடமையாக்கினான். மற்றும் சில கடமைகளை அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அங்கு கடமையாக்கினான். நோன்பு என்பது ரமதான் மாதத்திலே வருடத்திற்கு ஒரு தடவை கடமையாக்கப்பட்ட ஒரு அமல். ஹஜ்ஜி என்பது மக்கமா நகரம் சென்று மனிதனுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கடமையாக்கப்பட்ட ஒரு அமல். அதே போன்று ஜகாத் என்பது ஒருவருடைய பொருளிலிருந்து அவர் வசதிப்படுகின்ற பொழுது அவருடைய பொருளுக்கு ஜகாத்தினுடைய கடமையாகின்ற பொழுது அவர் ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டிய கடமை. அதே போன்றுதான் தொழுகை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானுலகத்திற்கு அழைத்து அங்கு கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையினுடைய முக்கிய பண்பு என்பது அல்லாஹ் இந்த தொழுகையை ஒருவர் மரணிக்கும் வரைக்கும் உண்டான ஒரு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவனுடைய இறுதி காலத்தில் சில கடமைகள் அனைத்தும் நின்று விடுகின்றன. உதாரணத்திற்கு நோன்பை எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் அவருக்கு குணம் அடையாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது அவர் அந்த நோன்புக்கு பகரமாக சென்ற குத்தம் கொடுத்து அந்த நோன்பினுடைய கடமையை அவரால் அடைத்துக் கொள்ள முடியும். ஜகாத் என்கின்ற பொழுதும் ஜகாத்தினுடைய கடமையும் ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவரால் அந்த ஜகாத்தை நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் அவருக்கு சார்பாக இருக்கக்கூடிய வராசத்து பெறக்கூடியவர்கள் அவருடைய அந்த கடமையை நிறைவேற்ற முடியும். மாறாக தொழுகை என்பது ஒருவர் நின்று தொழ சக்தி பெறாத பட்சத்தில் அமர்ந்து தொழலாம், உட்கார்ந்து தொழலாம். அதுவும் அவருக்கு முடியாத பட்சத்தில் சாய்ந்து கொண்டும் தொழலாம். அதுவும் அவருக்கு முடியாத பட்சத்தில் கல்பால் உள்ளத்தாலும் தொழக்கூடிய நிலைமை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த வகையில் தொழுகை என்பது அடுத்த கடமைகளிலிருந்தும் வேறுபட்ட ஒரு அமலாக திகழ்கிறது. அந்த அமல் எப்பொழுதும் எல்லா நிலைமைகளிலும் கடமையாக இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹு தஆலா அவனுடைய சன்னிதானத்திற்கு அழைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்குகின்றான்.